வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கும் சட்டமன்றத்தில் கடுமையான வாக்குவாதங்கள் இரண்டு கட்சிகளுக்கு இடையும் தொடர்ந்திருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதிமுகவுக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற திமுக கூட்டணிக்கும் இடையிலே பல்வேறு விஷயங்களில் காரசாரமான விவாதமும் அதை கடந்து சில நேரங்களில் அமளியும் கூட நடந்திருக்கிறது. இந்த தொடர் அமளிகள் எதை காட்டுகின்றன? விவாதங்கள் சரியான திசையில் தான் சென்று கொண்டிருக்கின்றனவா? விவாதங்களை திசை திருப்பக்கூடிய அளவிலான இந்த அமளிகளாக இருக்கின்றனவா? தனிநபர் தாக்குதல்கள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பி வேறு பக்கமாக நான் இஷ்யூஸை அதிகமாக ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இந்த சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் யார் ஈடுபடுகிறார்கள்? இதற்கெல்லாம் காரணம் யார்? ஆளும் கட்சியா, எதிர்கட்சியா? இதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் மணி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய எம்எல்ஏ திரு முகமது அபுபக்கர், மதிமுகவிலிருந்து திரு அந்தரிதாஸ், அதே போல அதிமுகவிலிருந்து மாஃபா பாண்டியராஜன். அனைவருக்கும் வணக்கம். ஆளும் கட்சியாக இருக்கிற உங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம் என்பதால் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனைகள் அலசப்பட்டது, பேசப்பட்டது, சில விஷயங்கள் அது குறித்த விவாதங்களும் நடந்திருக்கிறது என்றாலும் கூட விவாதங்களை தொடங்கி வைக்கிற ஆளுநர் உரையின் மீது பதில் உரைக்கு பேசுகின்ற அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் குறிப்பாக தொடர்ந்து தனிநபர் தாக்குதல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது எதற்காக? அது முக்கியமான பிரச்சனைகள்ல இருந்து முழுக்கவே இந்த விஷயங்களை திசை திருப்பதா இல்லையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு நேற்று சேர்த்து பார்த்தீங்கன்னா 18 பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த 2 நாள் சட்டமன்றத்தில் பெருவாரியா எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. நேற்று திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இணைத்து பார்த்தீங்கன்னா 3 கட்சிகளையும் சேர்ந்து பாதிக்கு மேல் அவங்க பேசியிருக்காங்க. எங்க தோழமை கட்சிகள் 3 பேரும் இன்னைக்கு பேசினாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50-50 டைம் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டமன்றத்தில் டைம் ஆக்குபைட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி இன் ஃபேவர் ஆஃப் த எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சிகள் பெர்சன்டேஜ் 40%. நீங்க சொல்ற இந்த டைம்ங்கிறது அமைச்சர்கள் பதிலுரையும் சேர்த்து வரும். வழக்கமா கண்டிப்பா அப்படித்தான். அதுல ஏன்னா இவங்க பொதுவா முதல்ல கொடுத்தது ஒரு ஆளுக்கு இத்தனை நிமிஷம், 25 நிமிஷம்னு முதல்ல கொடுத்தாங்க முதல் நாள்ல. அதுக்கப்புறம் 2வது நாள்ல கொஞ்சம் குறைச்சாங்க. கடைசியில 10 நிமிஷம் ஆக்கினாரு சபாநாயகர். இதை எந்த விருப்பு இல்லாம, கட்சி வித்தியாசம் இல்லாம எல்லா உறுப்பினர்களுக்குமான நேரம் தான் பாத்துக்கங்க. ஆனா அதுல என்ன ஆகுதுன்னா, சில பேர் பேசுறப்ப அதிகமா அடுத்த சைட்ல இருந்து இன்டர்வென்ஷன் வருது. அது இங்கிருந்து அமைச்சர்கள் இன்டர்வென்ஷன் ஒரு பக்கம்னாலும் இந்த சட்டமன்றத்துல அந்த பக்கம் இருந்து எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய இன்டர்வென்ஷன் நிறைய இருந்தது. போன சட்டமன்றத்தில் அது மாதிரி கிடையாது. அதுதான் போன சட்டமன்றத்தில் கிடையாது. போன சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தவர்கள் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்து விஷயங்களை பேச தயாரா இருக்கும்னு சொல்றாங்க. நல்ல விஷயம். ஆனால் நீங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திரு வெற்றிவேல் பேசுகிறார். பேச ஆரம்பிச்ச உடனே 23ஆம் புலிகேசி போல பிரச்சாரம் செய்தவர்கள் இப்படி எல்லாம் பேசும்போது தானா நீங்க வம்புக்கு இழுக்கிறீங்களோ? இப்போ ஒரு நிறைய பிரச்சனைகளை பேச வேண்டி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க உங்களுடைய கட்சியுடைய சாதனைகளை சொல்லலாம், என்னெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கீங்க, கவர்னர் உரையில இதெல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது நீங்களே வம்பு இழுக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்துல அவரு கருணாநிதி அவர்களுடைய பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி அதனால 10 நிமிஷம் சட்டமன்றத்தை ஸ்டாப் பண்ற நிகழ்ச்சிகளும் எனக்கு நடந்தது. நேற்று இன்னைக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா குறைந்தது 4 வாட்டி இது மாதிரி பேர் சொல்லக்கூடாது, அவரு திரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொன்னா கூட இல்ல நீங்க பேர் சொன்னா நாங்களும் பேர் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு குழந்தைத்தனமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுவும் நீங்க பார்க்கணும், சேர்த்து பார்க்கணும். ஆனா இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு 4.5 மணி நேரம், நேற்று 5 மணி நேரம் ஒர்க் பண்ண சபையில இந்த 9.5 மணி நேரத்துல இந்த மாதிரி இருந்த அன்ப்ரொடக்டிவ் விஷயங்கள் மேக்சிமம் ஒரு 15% தான். அது 1/6 தான் இந்த டயத்துல இது மாதிரி ஆயிருக்கும். இதை விட அதிகமா போன சட்டமன்றத்துல அதிகமா வேஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டங்கள், வெளியே போறது, வெளியே போய் கரெக்டா அவங்க பேச்ச முடிச்சுட்டு டீமா வெளியே போய் நின்று பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறது, வெளியே தூக்கி போட வேண்டியிருந்த காலகட்டங்கள், இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாள் போன சபையை விட இது மோர் ப்ரொடக்டிவ் தான் நினைக்கிறேன். இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் இல்லாத ஒரு சபைங்கிறது மோர் ப்ரொடக்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ? அப்படி சொல்லல. மற்ற கட்சிகள் அவங்க ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த சட்டமன்றத்துல பலரும் கருத்துக்களை சொல்ல முடிஞ்சது. பல விஷயங்கள் ஒரு ஷார்ப்பா போக்கஸுக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. இதுக்கு யாரு உண்மையான காரணம்? இப்ப கச்சத்தீவு தாரை வார்த்ததுன்னா அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு, பல ஆஸ்பெக்ட்ஸ் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது. மின்சார பிரச்சனையில பல ஆஸ்பெக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது. கவர்னர் உரையில் இருக்கிற 36 அம்சங்களை அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காருன்னா அதுல கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள், கல்வி சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே தனித்தனியா அக்குவேரா பிரிச்சு
இந்த 2 நாட்கள்ல இந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் ஃபேசட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது சென்ற சட்டமன்றத்தில். அதுலதான் திமுக சட்டமன்ற குழு தலைவர் என்ன சொல்றாரு, இப்போ கவர்னர் உரையில இலங்கை பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ பிரபாகரன் கொல்லப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களை பேசுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இல்ல கண்டிப்பா கவர்னர் உரையில அது கண்டிப்பா பேசியிருக்காங்கல்ல. இப்ப கலை கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்னு வர்றப்போ வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை அதுல வந்து பிரதானமா வந்திருக்கு. தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு வர்ற இதுல ஒரு 5 விஷயம் பேசியிருக்கிறாரு ஒரு கவர்னர் வந்து. அதை எடுத்து பேசுறப்ப அது வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு தவறான பதிவு வைக்கணும்னு இந்த சபைக்கு பல திமுக உறுப்பினர்கள் பேச துவங்குறாங்க. அந்த நேரத்தில் அதை கவுண்டர் பண்ணாம நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே நாங்க பண்ணது அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போறாங்க. பாதி நேரத்தில் கவர்னர் உரையில கூட அது ஒரு ட்ரிகரா எடுத்துக்கிட்டு அவங்க பழிச்சுன்னு போறது நாங்க என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு அடிப்படையான பிரச்சனை இந்த சட்டமன்றத்தில் என்ன இருக்குன்னா, 89 உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தாங்கள் தான் ஆளுங்கட்சின்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு ஸ்பிரிட்டோட வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து. அது வந்து ஒரு அதை மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசுறப்ப ரொம்ப தெளிவா கூட சொன்னாரு, நாங்க ஆக்சுவலா தோக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்தையே கம்யூனிகேட் பண்ணாரு. 18 தொகுதியில நீங்க வந்து 24 ஓட்டுல லீடிங்ல இருந்தீங்க, செல்லாத ஓட்டுகள் எத்தனை, அது ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்திருக்க ஓட்டு, அதனால வந்து அதெல்லாம் சேர்த்தோம்னா நாங்க வந்து ஆக்சுவலா நாங்க ஜெயிச்சிட்டோம். அந்த ஒரு உணர்வை வந்து அவர் வெளிக்காட்டவே செஞ்சார். அந்த உணர்வு வந்து பாடி லாங்குவேஜ்லயும் சரி, அவங்க பேசுற விதத்திலையும் சரி, எல்லா விதத்திலையும் கம்யூனிகேட் ஆகுது. அதுக்கு ஒரு ரியாக்ஷனா தான் வந்து அதிமுக மெம்பர்ஸும் அதை ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா பேசலாம். இதெல்லாம் வந்து நாங்க ரியாக்ட் தான் பண்றோம், நாங்க தொடங்கல அப்படிங்கிறார். அதிமுக தரப்புல இருந்து எந்த விஷயத்தையும் திமுக செய்கிற விஷயங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. திமுக கூட்டணி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லது இது போன்ற விவாதங்களை திசை திருப்புறதுல இவங்க ஈடுபடுறாங்கன்ற ஒரு கருத்து. அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. அண்ணா வந்துகிட்டு கொஞ்சம் சமாளிப்புல அப்படி சொல்றாங்க. இந்த விவாதம் கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விவாதத்தை துவக்கினது அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் செம்மலை அண்ணன். அவர் ஆரம்பிக்கும் போதே எதை சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு, யாரை அட்டாக் பண்ணாங்கிறது எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் கச்சத்தீவு பிரச்சனையில அம்மா அவ்வளவு வேகமா நேற்று பதில் கொடுத்தாங்க. அவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறார். அதுல என்னெல்லாம் செய்திருக்காங்க எல்லாமே அடிப்படையா உள்ள காரணம் ஏற்கனவே நம்ம விவாதத்துல சொல்லியிருக்கிறோம். இது எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையா உள்ள காரணம் என்னன்னு சொன்னா 2 விஷயம் தான் சார். ஒண்ணு, அளவுக்கு மீறி யாரையும் புகழ்றது. 2வது, அவங்களுக்கு பிடிக்காதவங்களை கடுமையான அட்டாக் பண்றது. இந்த 2மே இல்லைன்னா சபை கிளீனா நடந்துடும் சார். எல்லாத்துக்குள்ள பிரச்சனையும் அதான். 3வது விஷயம் மெயினா, நான் செய்தனா நீ செய்தனா, இதுதான் பிரச்சனை. இல்ல வெளியில இருக்கிற கட்சியினுடைய தலைவர் அததான் சொல்றாங்க, ஒரு தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அதை தவிர்த்துட்டு போலாம், அந்த மரபுகள் இருக்குன்றாங்க. ஆனால் அதை பிடித்துக் கொண்டே எதிர்கட்சி இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிங்கிற அளவுக்குள்ள மமதில பேசுற அப்படிலாம் யாரும் இருக்கல. இன்னைக்கு அவங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுங்கிற அடிப்படையில திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற 15வது சட்டமன்றத்தில் அவங்க ஒரு ஆரோக்கியமா நடக்கணுங்கிற முடிவோடு இருக்கிறாங்க. வெளிநடப்புங்கிறதே கிடையாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் தாக்கப்பட்டாலும், எவ்வளோதான் அவங்க வந்துக்கிட்டு எதிர்கட்சியிலேருந்து கலைஞரை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ சொல்லும் போது, இன்னைக்கு அவ்வளோ நம்ம வெற்றிவேல் என்ன பேசும்போது தளபதியை இன்டைரக்டாக அவ்வளோ அட்டாக் பண்ணுறாரு. அவர் நமக்கு நாமே போனார், வேடம் போட்டார், போச்சு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இன்னைக்கு கவர்னர் உரைக்கும் நமக்கு நாமே திட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நமக்கு நாமே திட்டங்கிறது ஒரு கட்சியினுடைய அவங்களுடைய புரோபகண்டா ஸ்டைல். அதை கொச்சப்படுத்தக்கூடாது இல்லையா? கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினுடைய பெருமையை சொல்லட்டும். மதுவிலக்கை பற்றி சொல்லட்டும். 5 இன்னைக்கு 500 கடை மூடி இருக்கிறோம், 2 வருஷத்தில் எல்லாத்தையும் மூடுவோன்னு சொல்லட்டும். மற்ற என்னென்ன திட்டங்களை குறிப்பிட்டப்பட்டிருக்குதோ அதை எப்படி செயல்படுத்துங்கிறத சொல்லட்டும். இதையெல்லாம் செயல்படுத்திய முதல்வரை நன்றி தெரிவிக்கிட்டு தப்பே இல்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாத விவாதங்கள்ல நேரடியா வந்து நமக்கு நாமே திட்டத்தை குறிப்பிட்டு பேசியதா எனக்கு தெரியல. இல்ல பேசினது எல்லாமே அதை பத்தி தான். நாடகம் ஆடுறது, ஆட்களை கூட்டு வர்றது, இதெல்லாம் என்னது சொல்றாங்க? இந்த கேள்விதான் வருது பாண்டியன். கவர்னர் உரையில சட்டமன்ற ஒரு சட்டமன்றம் என்பது ரொம்ப முக்கியமான நேரமா இருக்குது, கிடைக்கிற அவை நேரம் அப்படிங்கிறது. இப்ப அந்த இடத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கட்சி கூட்டம் பொதுக்கூட்டத்துல பேசக்கூடிய விஷயங்களை சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுங்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. இல்ல இங்க பாருங்க, அது கரெக்ட் தான். நீங்க சொல்ற கருத்து எனக்கு உடன்பாடு தான். 22 பேர் இந்த சட்டமன்றத்துல பேசினதுல நேற்றும் இன்றும் சேர்த்து எடுத்து பாத்தீங்கன்னா 12 பேர் பேசினதுல 2 சைட்லயும் பேசினதுல எந்த இன்டரப்ஷனும் கிடையாது. இப்ப அபூபக்கர் பேசினாங்கன்னா ஒரு இன்டரப்ஷனும் கிடையாது. 15-16 நிமிஷம் பேசினாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் பேசினதுல ஒரு இன்டரப்ஷன் கிடையாது. இன்னைக்கு இவர் கருணாஸ் பேசினது இன்டரப்ஷன் கிடையாது, உங்க தமிழ் அன்சாரி பேசின இன்டரப்ஷன் கிடையாது, தன்னேரசு பேசின இன்டரப்ஷன் கிடையாது. மொத்தமே இன்டரப்ஷன் வந்தது 9 பேர் பேசினதான், 9 பேர் பேசினதுலதான் இன்டரப்ஷன் வந்திருக்கு. அதுல சில பேர் பேசினதுல, குறிப்பாக அம்மா இருந்த கட்டத்துல, முதல்வர் அம்மா அங்க இருந்த நேரத்துல பெரிய அளவுல வந்து விவாதம் வந்தது காரணம் கம்ப்ளீட்லி உண்மைக்கு புறமான விஷயத்தை பதிவு பண்றாங்கன்றப்போ அதை கவுண்டர் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமையா இருக்கு. அந்த டயத்துல வந்து கச்சத்தீவு பிரச்சனை, குறிப்பா சொல்ல போனா நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவுல இன்னைக்கு ஒரு பெரிய நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காரு திமுக தலைவர் கொடுத்திருக்கிறாரு. இது இப்ப தீர போற பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுடைய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் நாங்க நினைக்கிறோம், அவங்களும் நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து போலித்தரங்களின் மொத்த உருவம்ன்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினப்போ அது கான்ட்ரடிக்ஷன்ஸ், the bundle of contradictions செம்மலையண்ணன் பேசுறப்பவும் கூட 10 நிமிஷம் ஆற்றலுக்கு போல போயிட்டு இருந்தது அந்த பேச்சு. அதே அவங்க மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தெடுப்புலாம் அவர் பேசல. இஷ்யூ வந்து இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்த அந்த வார்த்தை வந்தது 10வது நிமிடங்கள்ல இருந்திருக்கும். அப்ப இருந்தா வந்து அவங்களும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அது எப்படி கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பேச்சுல ஒரு அடிப்படையா உள்ள விஷயத்தை சொல்லிடுறேன். அண்ணன் சொன்னாங்களா இல்லையா, நான் பேசினதுலயே அவங்கள பேசினதுலயே எந்த இன்டரப்ஷன் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அண்ணா பேசும்போதும் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அவங்க எம்எல்ஏ யாரு காரணமாக இருந்தது, அவங்களுடைய திறமைகள்லாம் சொல்லி பண்ணாங்க. வேற யாரையும் அவங்க அட்டாக் பண்ணல. அதுபோக இந்த கவர்மெண்டினுடைய கவர்னர் அட்ரஸினுடைய சிறப்புகளை பற்றி அற்புதமாக சொன்னார். சில டேட்டாஸோட என்னென்ன இது இந்த திட்டங்கள் மூலமாக தமிழ்நாடு நன்மை பயக்கப்படுதுன்னு சொன்னார். அதே மாதிரி நான் பேசும்போது கூட எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தலைவர்களுக்கு நன்றி சொல்லி நான் வேற யாரையும் அட்டாக் பண்ணல. ஈவன் இந்த கவர்மெண்ட்டை, முதல்வரை, அமைச்சர்களை எல்லாத்தையும் நம்ம முதல்ல பாராட்டிட்டு தான் ஆரம்பித்தோம். அதுபோல் என்னுடைய தொகுதி பிரச்சனைகளை நான் சொன்னேன். தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, சிறுபான்மை முஸ்லீம்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோம். அதனால பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டுக்கு மாறா மற்றவங்க பிரச்சனை. இப்போ கருணாசனம் பேசினார்னா அவர் முழுமையாக அம்மா புகழ் பாடிட்டு போனார், அந்த பிரச்சனை கிடையாது. வேற யாரையும் அட்டாக் பண்ணல. தமிழ்மலன் சார் அந்த மாதிரி பேசிட்டு போனார், அட்டாக் பண்ணல. இந்த பிரச்சனைகள் வர்றதே என்னன்னு சொன்னா, அடுத்து அவங்களை எதிர்கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துறது, அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதும் போது பிரச்சனை தொடங்குது. ஆமா, ஒரு அளவு கடந்து ஒரு ஆளை புகழ்றையிலையும் அளவு கடந்து ஒரு ஆளை எதிர்க்கிறையில தான் அந்த பிரச்சனை. அவர் அளவு கடந்து புகழையில, நானும் புகழையில, அதனால பிரச்சனை இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லையே. அதாவது அவங்களுடைய தலைவர்களை பாராட்டுல தப்பு இல்லை. அடவு கலந்து வானளாவிய அளவுல புகழும் போது இந்த பிரச்சனைகளை இப்ப தொடங்கும் போது நீங்க வந்து இப்படியான விஷயங்களை முன்வைக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த எதிர்த்தரப்புல இருந்து குரல் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை கடுமையா பதிவு பண்றாங்க. அப்படியான நேரத்துல நீங்க அது ஒரே அமளி ஏற்படுகிறது, அவைக்கு குந்தகம் விளைவிக்கிறது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள்லாம் முன்வைக்கிறதுங்கிறது அது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? நீங்க வந்து எதிர்கட்சிகள் உள்ள இருக்கணும், அவங்க தொடர்ந்து விவாதங்கள்ல கலந்துக்கணும்ன்றீங்க. உங்களுடைய தொடக்கம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஒரு இணக்கமான ஒரு அரசியல் சூழல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடவடிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள் போகும்போது அது ஒரு இணக்கத்துக்கு பாதிப்பு உண்டாக்காதா? இல்ல, இதுல ஒரு ஒன் அப் மேன்ஷிப்னு வந்துருது. இடையில வந்து யாரு அதுல வந்து வின் பண்றது அந்த ஆர்குமெண்ட்டை அதுல வந்து மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பல நேரங்கள்ல விவாதங்கள்ல பொதுவா இருக்கக்கூடியது அந்த ஒன் அப் மேன்ஷிப்ல வந்து அந்த ஈகோ ஸ்டான்ஸ் எடுத்துட்டு அப்படியே நின்றுறாங்க. அந்த ஈகோ ஸ்டான்ஸ்ல அதை மெல்ட் பண்ணி கொண்டு வர்றது தலைவருடைய கடமை. இதுல குறிப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் பாதி நேரம் அவர் இருக்கிறது இல்லை. ஏன்னா துரைமுருகன் அவங்க தான் எடுத்து செய்யறாங்க. அதே மாதிரி எங்க சைட்லயும் வந்து அதிமுக சைடை பொறுத்த வரைக்கும் வைமுன்னவர் எந்திரிச்சு கையை காட்டினா எல்லாம் உட்கார்ந்துடுறாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு இதை குறிப்பா அதை பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். ஏன்னா அங்க வந்து ஒரு லேசர் ஃபேர்மாங்கல்ல எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறது, அவங்க யாருமே கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அவை முன்னவர் இதை 2-3 வாட்டி பாயிண்ட் அவுட் பண்ணாரு. ஏன்னா இப்ப அன்பழகன் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெய அன்பழகன் வந்து கடைசியில இருக்கிறாரு. அவருக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலும் முடியாது. அவரு அதை கண்ட்ரோல் விரும்புறது கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தனி இண்டிவிஜுவல் மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு காரணம் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இடையில இந்த இஷ்யூ அப்படியே வேற நீங்க ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அறிக்கையை இன்னொரு வகையா நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். திமுக கொஞ்சம் பாலிசி கண்ட்ரோல் இல்ல. திமுக பொறுத்தவரைக்கும் சொல்றேன், கலைஞரனுடைய முழுமையான வழிகாட்டுதல்ல இங்க வரல. தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம பேசல ரெண்டு பேரும் சட்டமன்றம், அதனால அதுல பிரிச்சுக்கிட்டு நடக்காது. திரு மணி, இதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேருமே வந்து பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரியான முறையில் அணுகுறாங்க நம்ம இங்க இருக்கிற ரெண்டு விருந்தினர்கள். ஆனால் பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு, அமளிகள் இருந்துட்டே தான் இருக்கு. கடைசியா மாஃபா ஒரு இதை போட்டாரு, ட்விஸ்ட் வந்து இது திமுகவுக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி அதை கொண்டு போக பார்த்தாரு. அவங்க வந்து கண்ட்ரோலா இல்லை, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் ஒண்ணு, அப்படிதான் அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, இப்போ இந்த சட்டசபையை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக செய்தி சேகரிச்சுன்ற முறையில் நீங்களும் இருந்திருக்கீங்க. இந்த அளவுக்கு பேச அனுமதிச்சதே ஆச்சரியமாக இருக்குது. கரெக்ட்.
ஏன்னா வந்து இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரை திமுகவை சொல்ல மாட்டாங்க, வேறு குறைகள் இருந்ததுனாலும் இவ்வளோ தூரம் பேச அனுமதித்ததே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதற்கு ஒரு காரணம் வந்து அவங்கக்கிட்ட 89 உறுப்பினர்கள் இருக்காங்க. கடந்த முறை வந்து 23 பேர் இருந்தப்போ அவங்கள ஹேண்டில் பண்ண மாதிரி இந்த கிட்டத்தட்ட பாதி வந்து அவங்க 89+9 98 இருக்குது அவங்களுக்கு. அவங்கள வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமானது கிடையாது. ஆன் இஷ்யூஸ் அவங்க பேசும்பொழுது எல்லாரையும் தூக்கி வெளியில் போடுறதோ அல்லது வேறு மாதிரி டீல் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேலேருந்து ஒரு விவாதத்தை துவக்கி வைத்த நம்முடைய செம்மலை அவர்கள் முன்னாள் அமைச்சரும் கூட அவர் எடுத்தெடுப்பிலே வந்து திமுக தலைவரை பற்றி பேசின விமர்சனம் என்பது வந்து அது ஒரு ட்ரிகராக ப்ரொவோக் ஆகுது. அது உங்களுக்கு வந்து இது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். பட் நல்ல வேளையாக வந்து அது ஒரு கையை மீறி போய் வந்து உங்களுக்கு வந்து வாக் அவுட்டோ அல்லது எவிக்ஷனோ இல்லாமல் அவங்க சபையில் இருந்து பேசுகிறாங்க. அந்த அளவில் வந்து இந்த டிபேட் வந்து இது வரைக்கும் கடந்த 3 நாட்களாக நடந்திருக்க டிபேட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு இவர்கள் பேச எதிர்க்கட்சிகள் அனுமதிக்கப்பட்டதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் இஷ்யூஸ்லேயே இவங்க தொடர்ந்து கவனத்தை திசை திருப்பினாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அது யாராக இருந்தாலும் திமுக தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அல்லது வேற யாராவது இருக்கட்டும் அவையில் இருக்கக்கூடிய அல்லது இல்லாதவர்களை பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்கள் என்பது தேவையற்ற விமர்சனம் ரெண்டு விதமா வருது. ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் இஷ்யூஸ்ல கவனம் செலுத்தக்கூடாது, இஷ்யூஸ்ல போகணும். ஆனா அந்த கட்சி ஒரு எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அவங்க தலைவரை பத்தி விமர்சிக்கும் போது அல்லது அவங்க வந்து அதீதமா பெயர் சொல்லி கூப்பிடுறதுங்கிறது வந்து மரபு மீறலா அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு வருது. வெளியில இருக்கிற தலைவர்கள் சொல்றாங்க ரெண்டுமே அதீதமா செயல்படுறாங்க. ஆளுங்கட்சியும் வந்து அப்படி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எதிர்கட்சியும் கூட அதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ட் பண்ணிட்டு மொத்த நேரத்தையும் அதுல கடத்தணுமான்றாங்க. நீங்க எப்படி? அதுல வந்து ஓரளவு உண்மை இருக்கிறது. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தர் பேர் சொல்லி அழைக்கக்கூடாது அழைக்கணுன்றது வந்து அது ஒரு விவாதமே கிடையாது. சொல்றதுக்கும் கூப்பிடுறதுக்கும் தான் நம்ம பேரை வைத்திருக்கிறோம். ஆனால் இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது அவை மரபுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவையில இல்லாத ஒரு உறுப்பினரை பத்தி சபையில் ஒரு அந்த பிரச்சனை எழுப்பப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஒரு உறுப்பினர் சபையில் இல்லை. ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஒருவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கும் பொழுது அவங்க தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த கட்சி இருக்குது. பட் அந்த தனிப்பட்டவர் இல்லைன்னும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த விமர்சனங்களை கொண்டு போவீங்கன்னு ஒன்று இருக்குது. முதல்ல இது எதுக்கு அதை பேசணும்? எவ்வளோ 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் பேசலாம். நீங்கள் பட் எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த 3 நாட்கள் நடந்த விவாதம் மஃபாய் சொன்ன மாதிரி வந்து இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து சிக்கல் எங்கே வருதுன்னா தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப அதீதமாக புகழ்வதும் சைக்கோஃபன்ஸ்னுவாங்க, அதுவும் தேவையற்று வந்து எதிர்கட்சிகளை குறிப்பிட்ட சில தலைவர்களை ஒரு தலைவர்களை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுலையும் தான் சிக்கல் வருது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசணும், நாளைக்கு மறுநாள் முதலமைச்சர் அந்த அம்மா அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்குது. பட் இது வரைக்கும் நடந்த இந்த 3 நாளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அடுத்த வரும் நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன அடிப்படையில் ஸ்கோர் பண்ணாங்க? இந்த அளவுக்கு இவர்களை பேச அனுமதித்ததே ஆச்சரியமாகவும் இருக்கிற வாய்ப்பை வந்து அவங்க இப்போ நேற்று உதாரணத்துக்கு இவர் மாசு வந்து கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அவர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த இவ்வளவு தூரம் வந்து இவர்கள் பேச அனுமதித்ததும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்க வந்து ஓரளவு பாயிண்ட்ஸை டிரைவ் பண்ணியிருக்கிறதும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து டிஎம்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. திரு அந்திரிதாஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியல, உங்கள் அணி யாருமே உள்ள நுழைய முடியாத ஒரு சூழல், 2 அணிகள் தான் இன்னைக்கு உள்ள இருக்குது. இது ஆரோக்கியமான ஒரு சூழலை நோக்கி போயிட்டு இருக்குதா? திரு மணி சொல்றாரு மற்ற நேரங்களை விட மற்ற கடந்த சட்டமன்றங்களை விட இந்த முறை ஓரளவுக்கு வந்து பேசுவதற்கான இடம் இருக்கிறது, விவாதங்கள் ஓரளவுக்கு நடக்குது அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறார். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்று சொல்வார்கள். முதல் நாளிலே போர்க்கள காட்சிகள் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு அண்ணா சொன்னாரு, மாடு என்று சொன்னால் மூக்கணாங்கயிறு வேண்டும், குதிரை என்று சொன்னால் கடிவாளம் வேண்டும், கார் என்று சொன்னால் பிரேக் வேண்டும், ஒரு ஆளுங்கட்சி என்று சொன்னால் ஒரு எதிர்கட்சி வேண்டும் சொன்னார். ஆனால் அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி எப்படி பார்க்க வேண்டும் டெஃபினிஷன் சொன்னாங்க. ஆப்போசிஷன் இஸ் த லூப்ரிகேட்டிங் ஆயில் ஆன் த வீல்ஸ் ஆஃப் எ டெமோக்ராட்டிக் மெஷின் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நடப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கிராமத்து சந்தையிலையும் மந்தையிலையும் எரிந்த கட்சி எரியாத கட்சியை பற்றி பேசுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. கச்சத்தீவை பொறுத்தவரை 74 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தாரை வார்த்து கொடுத்தது எப்படி உண்மையோ அப்படித்தான் 91 ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு கச்சத்தீவை மீட்டே தீர்வேன் என்று சபதம் எடுத்ததும் உண்மைதான். ஆக இப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆனா இதற்காக லாலி கச்சேரி சபதம் எடுத்தது அவர் மறுக்கலையே, அப்புறம் மறுக்கல. ஆனா இதுக்காக லாலி கச்சேரி பாடுறது எப்படி இருக்கு சொன்னா ஊமையனும் உளறவாயனும் கூத்து பார்த்தா மாதிரி இருக்குது. எல்லாருமே இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுல இருக்குது, நீங்க தான் குற்றவாளின்னு சொல்றது இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்க தனிநபர் தாக்குதல் என்பது எப்பொழுதும் முந்தைக்கு வந்து அப்படிலாம் இருந்தது, அப்பயும் இருந்தது. 60 பொழுதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 60 பொழுதுகள்ல மரியாதைக்குரிய முதல் மருத்துவர் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு இஷ்யூ எழுப்பினாங்க.
என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா, கோயில்களிலே பெண்களுக்கு பொட்டு கட்டுவது அது சமூக நீதி பிரச்சனை. அந்த அடிப்படையில் அப்படி பொட்டு கட்டுவது இருக்கக்கூடாது என்கின்ற வகையிலே ஒரு வாதத்தை கிளப்பினார்கள். அப்பொழுது மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னா, இது வந்து சட்டத்தை நான் கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது சொல்றார், சட்டத்தை மீறினாலும் மீறுவேனே தவிர சம்பிரதாயத்தை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி உடனே மறுபடியும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர் சொன்னார், அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களை எல்லாம் பொட்டு கட்டுவதற்கு நாங்கள் தாரை பார்த்து கொடுத்து விட்டோம், இனிமேல் உங்கள் வீட்டு பெண்களை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். அது தனிநபர் தாக்குதல் தான். ஆனால் அந்த தாக்குதல் இன்றைக்கு இப்படி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால், மரியாதைக்குரிய மணி அவர்கள் என்னிடத்தில் ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவர் பத்திரிகையாளராக சட்டமன்றத்தில் இருந்தபோது 93 ஏப்ரல் 20 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுல வந்து திமுகவினுடைய குடும்பத்தை தாறுமாறாக பேசி மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவர் வந்து பேசும்போது, போலீஸ் மானியத்தில் பேசும்போது, தென்னவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது கலைஞருடைய குடும்பத்தை டேமேஜ் பண்றார். ஆனா அடுத்த சில மாதங்களிலே அவருக்கு மந்திரி பதவி வருது. ஆனால் அந்த மந்திரி பதவி வைத்திருந்த தென்னவன் அவர்கள் அடுத்த ஆட்சி 96 திமுக ஆட்சி வரும்பொழுது அவர் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராகிறார். அப்படின்னு சொன்ன நாகரிகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு தாளாட்டப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இஷ்யூ பேஸ்ட் பார்ட்டிஸ் கிடையாது. முக்கியமான கோரிக்கை 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க. அதனுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க? என்னுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்தனால இதன் மூலமாக அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு போறேன். 1800 டாஸ்மாக் கடைகள் இருக்குது, 500 கடைகள் மூடி இருக்கிறதா சொல்றீங்க. நம்முடைய தொகுதியில ஆவடி தொகுதியில மொத்தம் வந்து எவ்வளவு கடைகள் இருக்குன்ற அண்ணனுக்கு தெரியும். ஆனா அதுல சேல்ஸே ஆகாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதாவது ரிவர் சைடு சொல்லுவாங்க, ஆத்தோரமா இருக்கிற ஒரு கடையை மாத்த முடியும். அது சேல்ஸே கிடையாது. லோ சேல்ஸ் இருக்குது, லோ பட்ஜெட்ல சேல்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்ல. மெயின் ரோட்ல ராமர்தா தியேட்டர் ஒரு டாஸ்மாக் கிடக்குது. அங்க வந்து அரசு பெண்கள் இது இருக்கு, கல் இருக்கு. அந்த கடையை மூடாம, ஏன்னா அது ஹையஸ்ட் சேல்ஸ், அந்த கடையை மூடாம ஊருக்கு ஒதுக்கு போறாம இருக்க கடையை மூடினா இதுதான் 500 கடைகள் இருக்குது. இப்படி இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கணும். அதே மாதிரி யார் எழுப்பி இருக்கணும்? எதிர்க்கட்சிகள் எழுப்பி இருக்க வேண்டும். எல்லாரையும் தான் நான் சொல்றேன். மனோ தங்கராஜ் நீங்க பேசினாரு, பேசும்போது இந்த 500 கடைகளை மூடி கட்டறீங்களே, இதெல்லாம் வந்து குறைவான இன்னைக்கு நான் பேசல இருக்கு. இல்ல சார், நேத்து எழுப்பிருக்காங்க. இன்னைக்கு நான் என் தொகுதியில சொன்னேன், பொறுப்பான பதில அதிமுக சொல்லிக்க வேண்டும். ஜூன் 12 உங்களுக்கு தெரியும், மேட்டூர்ல தண்ணி திறக்கும். தண்ணி இருக்குதா இல்லையான்றது வேற பிரச்சனை சார். வெளி எழுப்புறதுல சார் கச்சேரி நடக்குது. நான் சொல்றேன் ஜூன் 12 வந்து ஆரோக்கியமா இருந்திருக்கு. சுட்டி காட்டிருக்காங்க. நானே என் தொகுதியில ஒரு விஷயத்தை சொன்னேன். ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. தெளிவாக இந்த ப்ரொஹிபிஷன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த கடைகள் மூடப்பட்டன, என்ன லாஜிக்ல மூடப்பட்டன என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் அமைச்சர்கள். ஜூன் 12 விவசாயிகள் பிரச்சனை, அதுக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசல. இந்த மது கடைகள் மூடுறது அப்படிங்கிறதுல நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்கு உள்ள மட்டும் இல்ல, வெளியிலையும் கூட பல்வேறு கட்சிகள் இது குறித்து கேள்விகள் எழுப்புறாங்க. அதற்கும் சேர்த்து பதிலளிக்க வேண்டிய பொறுப்புல ஆளும் கட்சி இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. அது குறித்து நாம பேசலாம். சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்க விவாதங்கள் திசை திருப்பப்படுகின்றனவா, அப்படி என்றால் அதை செய்கின்ற கட்சி எந்த கட்சி என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பத்திரிகையாளர் மணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கடந்த சட்டமன்றங்களோடு ஒப்பிடும்போது இந்த முறை ஓரளவிற்காவது விஷயங்களை பேசுவதற்கான சூழல் இருக்கிறது, விவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார். இன்னொரு கேள்வி நம்ம பிரேக் முன்னாடி பேசணும் பாண்டியராஜன். நிறைய கட்சிகள், வெளியில் இருக்கிற கட்சிகள் இந்த மதுக்கடைகள் குறித்து நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. நீங்க 500 கடைகளை இன்னைக்கு வந்து மூடுறோம்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கான பட்டியலையும் வெளியிட்டிருக்கீங்க. முதல் படியாக படிப்படியாகங்கிறதுல முதல் படிக்கு வந்திருக்கீங்கிற அளவில் அதை வந்து வரவேற்க செய்தாலும் கூட இந்த கடைகள் எல்லாமே வருமானம் குறைந்த கடைகள், அதை மட்டுமே மூடுவதன் மூலமாக நீங்க வந்து மக்களை ஏமாற்றுறீங்க, அல்லது வருமானம் என்பதைத்தான் இன்னமும் முக்கியமாக பார்க்கிறது அரசு அப்படிங்கிற கேள்வி. இல்லைங்க, இன்னைக்கு வந்து 7% அந்த கன்சம்ஷன் வால்யூம் குறைஞ்சிருக்கு, குடி வந்து குறைஞ்சிருக்குன்றது நிஜம். 500 கடைகள் மூடப்பட்டது நிஜம். எந்த கடையில வருமானம் பணியாற்றும் ஊழியர்களுடைய கணக்கின்படி எந்த இடத்திலும் வருமானம் குறையல, கூடி இருக்கிறது. நேரம் குறைத்த பிறகு இது வருமானம் கூடி சார். இப்ப இப்ப உங்களுக்கு வந்து 19ஆம் தேதி மூடப்பட்டிருக்கு கடைகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய தாக்கம் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் டேட்டா தெரியும். ஆனா நிதர்சனமாக தெரிகிற உண்மை 500 கடைகள் மூடலன்னு இனிமேல் யாரும் சொல்லல. முதல்ல அதை வேற சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாம் வந்து கடை ஆக்சுவலா மூடல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உண்டு. ஸ்டிங் ஆபரேஷன்லாம் சில சேனல்ஸ் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப இல்ல, 500 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அண்ணனே சொல்லுவாங்க ஒரு கடை மூடி இருக்கோம், இருக்கிற 10 கடையில ஒரு கடை மூடி இருக்கும், ஒரு கடை தான் மூடி இருக்கு. அவ்வளவுதானுங்க, 8% தான் நாங்க மூடி இருக்கோம். 500 பாருங்க, 500 கடைன்றது ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க 6826 கடைகள் மதுரை மண்டலத்துல 200 கடைகள் அங்க மூடி இருக்கு. அத மூடி இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப் நான் நினைக்கிறேன். இங்க வந்து பாருங்க 2 மணி நேரம் கடையை குறைச்சு 8% கடைகளை மூடி இருக்கிறது வந்து முக்கியமான ஸ்டெப். இதனால குறைஞ்சது ஒரு 7%
கன்சம்ஷன் குறைய போகுது. மணி 7% consumption இதுல இன்னொரு குறையுது. விஷயம் நானும் சொல்றேன். இல்ல, இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுலதான் இன்னொன்னு கம்ஸ் டு லைட். டிஎம்கே கவர்மெண்ட் விட்டுட்டு போனப்ப 7316 கடைகள் இருந்தது. 500 கடைகள் 5 வருடங்கள்ல குறைக்கப்பட்டு அதெல்லாம் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து குறைக்கப்பட்டது. என்ன காரணமா குறைச்சது ஏடிஎம்கே அரசாங்கம் தானே. இல்ல, அது நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்ட பிறகு நாங்க செஞ்சோம் அப்படி கிளைம் பண்ணுவோம். நீதிமன்றம் உத்தரவு போட்டது குறைச்சோம். அது 5 வருஷத்துல குறைச்சது, இன்னைக்கு 5 நாள்ல குறைச்சாச்சு. இப்ப செய்திருக்கீங்க. அதனால கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து மற்ற மாநிலங்களோட குறைதான். அது வந்து இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. தவறான கருத்துக்களை பலரும் அட்டெம்ப்ட் பண்ணாங்க பதிய வைக்கிறதுக்கு. இன்னைக்கு அது இல்லைன்னு தெரியுது தெளிவா. வந்து டிஅடிக்ஷன் சென்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து என்ஜிஓஸ் கூட சேர்ந்து டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இப்போ வந்து 10 சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வந்து எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லயும் கொண்டு போறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கோர்ட் இஷ்யூ உங்களுக்கு தெரியும். அந்த நம்பரே வர்க் பண்ணல. சீஃப் ஜஸ்டிஸ் அதை சுட்டி காட்டினாரு. கோர்ட்ல இருந்து முடிஞ்ச 24 மணி நேரத்துல டாஸ்மாகோட இன்சார்ஜ மாத்தி இருக்காங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அதை அந்த எண் 1 மணி நேரத்துல திரும்ப வர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கெல்லாம் கோர்ட் தலையிடுவாங்கிறதுதான். இல்ல, கோர்ட் வந்து கேஸ் ஏற்கனவே நடந்துட்டு இருந்த கேஸ். அந்த கேஸ்ல வந்து முடிவு வந்தது செயல்பட்டு இருக்கிறோம். வெளியில இருக்க எதிர்க்கட்சியுடைய விண்ணப்பம் என்னன்னு சொன்னா, தள்ளாட்டத்திற்கு எதிரான தன்னுடைய முதல் படியை கேரளா எடுத்தது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் தான். இவங்க வந்து சட்டப்பூர்வமாக நாங்க நிறைவேற்ற போறோம் சொல்றாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க தெளிவாக சொன்னாங்க 785 கடைகள்ல முதல் கட்டத்துல எத்தனை முதல்வர் எடுத்தாங்க, என்னென்ன ஓய்வு நாள், எது சண்டேல ஒர்க் பண்றாங்களா, இல்ல நேஷனல் ஹாலிடேஸ் சொல்லிருக்காங்க. பார் எத்தனை பார் மூடுவோம்னு சொல்லிட்டு 346 பார் மூடி இருக்காங்க. அப்படி ஒரு ஷெட்யூல் எப்ப கொடுப்பாங்க? முதல் படியில் நிக்கிறது தான். அடுத்த படிக்கு எப்ப ஏறுவாங்க? பாருங்க, முடியும் போது ஏறுவாங்களா இல்ல அடுத்த படி எப்ப ஏறுவாங்கறத தெளிவு. வைன் வந்து லிக்கரா இல்லையா, உங்க இந்த பியர் வந்து லிக்கரா இல்லையான்ற கேள்விக்குரிய அவங்க வந்து 1 மாதம் கழிச்சு கேக்குறாங்க. அந்த தள்ளாட்டம் பெரிய தள்ளாட்டமா இருக்கு. இல்ல அது இல்ல. ஆனா அவங்க கேள்வி வந்து ஃபண்டமெண்டலா அதை சாஃப்ட் ட்ரிங்க் ஆக்குனாங்க. வைனும் வந்து பியரும் வந்து சாஃப்ட் ட்ரிங்க் ரேஞ்சில கேட்கணும். அது ஹார்ட் ட்ரிங்கே கிடையாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. 4 மாநிலங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கீங்க. குஜராத் மாநிலத்துல இன்னைக்கு மதுவிலக்கு இருக்கா இல்லையான்றதே கேள்விக்குறியா இருக்கு. அங்க வந்து யார் வேணாலும் பெர்மிட் வாங்கி அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதே கிடையாது. இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மதுவிலக்கு இருக்கிற மாநிலம்னே அவங்க எங்கேயும் போடுறது கிடையாது. பீகார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேரளா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப தெளிவா எல்லா படிகளையும் இது பண்ணி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தெளிவான ரெக்கமெண்டேஷன்ஸ் அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். 2004 டிசம்பர்ல வந்த உலக சுகாதார மையத்துடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை நாங்க அடாப்ட் பண்ணி அது மாதிரி கொண்டு போய் செயல்பட்டு இருக்கோம். இதுல திட்டம் போட்டிருப்பீங்க. 2023 வரைக்கும் திட்டம் போடுகிற ஆட்சி 5 ஆண்டுகள்ல என்னென்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத விளக்கமா சொல்லும்போது இன்னும் நம்பகத்தன்மை கூடுதலா இருக்க போதுல. பார்களை எப்ப மூட போறோம், டிஅடிக்ஷன் சென்டர் எப்ப உருவாக்க போறோம், அது பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அதை ஸ்டடி பண்ணணும், சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணணும். என்ன நடந்திருக்கு, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு. இப்ப முதல் மாசம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணுவோம். எவ்வளவு கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கு, இதுல வந்து அதை பார்த்து டிஅடிக்ஷன் சென்டர்ஸை கொண்டு வந்து மது அடிமைகளுடைய கணக்கெடுத்து அவங்கள வந்து எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு பார்த்து இது ஒரு மனிதவள மேம்பாட்டு முன்னேற்றத்துடைய ஸ்டெப்பா தான் நாங்க பாக்குறோம். அதனால இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் மது விலக்கை பத்தி பேசுறோம், 500 கடைகள் மூடினதை பேசுறோம். இப்போ வந்து 500 கடைகள் மூடினதால வந்து மாதம் ஒரு நாளைக்கு 5 to 6 கோடி ரூபாய் இழப்பு, ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 150 to 180 கோடி ரூபாய் இழப்பு, ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இழப்பு என்று ஒரு புள்ளி வரம் வந்திருக்குது. முதல்ல இந்த லாஸை வந்து இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க? ஒன்று. இரண்டாவது வந்து இப்போ 2016-17 இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து 4000 crores அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7th பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 17,000 crores. இதெல்லாம் ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ். அப்புறம் வந்து இந்த அம்மா வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸில் இருக்கிறத கொடுக்கறதுக்கு ஒரு 11,000 crores, 32,000 கோடி ரூபாய் வந்து துண்டு விழப்போகுது. இதை தவிர அவர்களுடைய கணக்குப்படியே ஃபிஸ்கல் டெபிசிட்டில் வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 32,000 கோடி ரூபாய் துண்டு விழுதுன்றாங்க. கிட்டத்தட்ட 60,000 to 70,000 கோடி ரூபாய் துண்டு விழும்போது உங்களுடைய மிகப்பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய டாஸ்மாகை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னைக்கு 500 கடை, அடுத்த மாதம் 500 கடை, இன்னும் 2 வருஷத்துல மூடுறீங்கன்னா இந்த 30,000 கோடி ரூபாய் இழப்புக்கான அதுக்கு தான் அவங்க ஏற்கனவே கவர்னர் உரையிலே சொல்லியிருக்காங்க. தாது மணல் விற்பனை, அதே மாதிரி கிரானைட்டுக்கு வந்து புதுதாக கொள்கை உருவாக்குன்றாங்க. வரி வருவாயை பெருக்கிறதுக்கான விஷயங்கள். வரி வருவாய் பெருக்கிறது என்பது அவ்வளவு சுலபத்தில் நடக்கக்கூடியதும் கிடையாது உங்களுக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லி திரும்பவும் வந்து நீங்க வந்து மதுக்கடைகளை மூடுவது அப்படிங்கிறதுல நீங்க சொல்றது 2,000 கோடி இழப்பு வரப்போகுது. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் பார்த்து முதலமைச்சர் அவர்கள் வந்து கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வந்திருக்காங்க. அதற்கான ரெஸ்பான்ஸ் என்ன?
இன்னொன்று வந்து ஜிஎஸ்டியை வந்து நீங்கள் வந்து எப்படியும் வரப்போகிறது உங்களுக்கு வந்ததுன்னா வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் முதல் 4 ஆண்டுகளுக்கான இழப்பு என்பது எவ்வளவு. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்பது வந்து இந்த தாது மணல் இந்த நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அவ்வளவு சுலபத்தில் வருவாய் ஈட்டக்கூடியது கிடையாது. இந்த நிலைமை எப்படி இருக்குன்னா ஒரு சில பொருளாதார நிபுணர்கள், ஏன்னா இது ஆல்வேஸ் டிபேட்டபிள் சப்ஜெக்ட், எப்படி அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான நிலைமை தொடர்ந்ததுனால் வரும் மாதங்களில் உங்களுக்கு வந்து டே டு டே ஃபைனான்ஸுக்கே வந்து நீங்கள் வந்து குறிப்பாக மாத ஊதியம் ஓய்வூதியங்களை கொடுப்பதற்கே வந்து நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டியிருக்கும். அதாவது வந்து ஹேண்ட் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் வாங்க. மிடில் 90s வந்து என்டி ராமராவ் இருக்கும்போது ஆந்திராவில் வந்து சில மாதங்கள் வந்து உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கான ஊதியங்களையும் ஓய்வூதியங்களையும் கொடுப்பதற்கு எல்ஐசி கிட்ட வந்து அவங்க லோன்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது. ஆகவே மாநிலத்தின் பொருளாதாரம் இன்று எந்த கட்டத்தில் இருக்கிறது? இந்த டாஸ்மாகை பற்றி பேசும்போது அந்த வருவாய் இழப்பை பற்றி யார் பேசுறது? இல்ல 29,000 கோடின்றாங்க. 30,000 கோடி குறையுமா இல்லது இதை வச்சு 500 கோடிகள் குறைச்ச பிறகு அந்த டார்கெட் ரீச் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. ஒருவேளை குறைந்தாலும் கூட அண்ணா சொல்ற கிரானைட் சொல்றாங்க, கிரானைட் சகாயம் அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன பாடுபட்டு அறிக்கை கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரானைட் கொள்கை என்று தெரிவிக்கணும். பிரதமரை பார்த்து இவங்க வந்து டிமாண்ட்ஸ் கொடுக்கும்போது முக்கியமாக நிதிநிலைகள் எல்லாம் புரிந்துதான் அங்க நிதி ஆதாரங்களுக்கான உதவியை கேட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்திட்ட. நீங்க சொல்ற இத்தனை விஷயங்களையும் அரசாங்கம் கவனிக்காம இருந்திருக்குமா? கவனிக்காம இருந்திருக்கும் நான் சொல்லல. நிச்சயமாக நிதிநிலை என்னங்கிறது கட்டாயம் தெரியும். ஒரு ஆட்சி தொடர்ந்து நீடிக்கிறது முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் கண்டிப்பா இந்த முறை அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கூட கிடையாது. இப்ப இந்த முறை வந்து நீங்க ஆட்சி மாறும்போது சொல்லலாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது. கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமா கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு நேரம் ஆகும். இப்ப அப்படியும் சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுதானே இருக்குது அதிமுக. என்ன எப்படி மணியனை மட்டும் கேட்கல, எலெக்ஷன் கமிஷனே கேட்டது. எலெக்ஷன் கமிஷன் கேட்டு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாலே வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேள்விக்கு. முதல்ல வந்து வரியில்லா வருமானத்தை உயர்த்துவது. வரியில்லா வருமானம் இன்னைக்கு திமுக அரசாங்கம் விட்டுட்டு போனப்ப 2011 4.5% இருந்த வரியில்லா வருமானத்தை நாங்க இன்னைக்கு 6.5% ஆக்கியிருக்கோம். 2% வளர்ந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனியாருக்கு போற பணம் வந்து அரசாங்கத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அது வந்து கிரானைட்ல கிடையாது, தாது மணல்ல கிடையாது. அது 2 இப்போ வரப்போகுது. அதை வந்து பாலிசி அனௌன்ஸ் பண்ண போறோம். அம்மா சொல்லி இருக்கிறாங்க. கிரானைட் பொறுத்த புது பாலிசி, தாது மணலை பொறுத்து போய் எடுத்து நடத்த போறோம்னு சொல்லியாச்சு. அதுல வந்து அன்சர்டனிட்டி அதனால எதுவும் வருமானம் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது வர அளவுக்கு எப்படி வரும் இல்ல பாருங்க. டாஸ்மாக்லயும் கொஞ்சம் ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. இதுல வந்து டாஸ்மாகோட வருமானம் 30,000 கோடியா இருக்கலாம். ஆனா டாஸ்மாக்னால அரசாங்கத்துக்கு வர வருமானம் 25,000 கோடி. 25,000 கோடி டேப்பர் பண்ணி 5 வருஷத்துல நம்ம டேப்பர் பண்றோம். வருஷத்துக்கு 5,000 கோடி வந்து தாக்கம் இருக்கும். முதல் வருஷம் நீங்க சொன்ன மாதிரி 2,000 கோடி தாக்கம் இருக்கும் நாங்க நினைக்கிறோம். அந்த 2,000 கோடி தாக்கத்தை எப்படி கொண்டு வருதுன்றதுக்கு வரியில்லா வருமானத்தை உயர்த்துவது, ஓவரால் இண்டஸ்ட்ரியல் பாயன்சி இந்த வருஷம் இருக்க போகுதுன்னு நாங்க நம்புறோம். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து எந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். தமிழகத்துடைய ஓவரால் இண்டஸ்ட்ரியல் பாயன்சி அதிகமா இருக்கும் இந்த வருஷம்ன்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நம்ம இந்திய வளர்ச்சியை விட 2% அதிகமா வளர்ந்திருக்கிறோம். ஜிஎஸ்டியை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? முதலீட்டர்கள் சொல்லிடுறேன். அவர் கேட்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இன்னைக்கு அதை எதிர்த்து நிக்கிறது. அதுல ரொம்ப தெளிவா நாங்க எவ்வளவு இழப்பு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட், இதெல்லாம் வந்து நமக்கு நிஜம்தான் 9,000 கோடிக்கு மேல அதனால நமக்கு இழப்பு வரப்போது ஒரு வருஷத்துக்குன்றத தெளிவா சொல்லியிருக்கோம். மத்திய அரசாங்கத்துடைய காம்பன்சேஷன் சொல்லி கேட்டிருக்கோம். டாஸ்க் போர்ஸ் வந்து அமைக்கிறேன்னு பிரதம மந்திரி கமிட் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே நாங்க கேட்ட 6 விஷயங்கள்ல, ஜிஎஸ்டி சார்ந்த 6 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை அருண் ஜேட்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அது 1% இனிமேல் இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதுல அந்த 9,000 கோடி இழப்ப 5 வருடங்களுக்கு வருஷம் நீங்க காம்பன்சேட் பண்ணணும்ன்றதான் எங்களுக்கு மெயின் கோரிக்கை. அது இன்னும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அம்மா கேட்டிருக்கிற பேக்கேஜ் வந்து இந்த 29 இன்னைக்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி இன்னமும் கூட உங்களோட சப்போர்ட் இல்லாம வர முடியாது. கண்டிப்பா வர முடியாது. காங்கிரஸ் ஓட்டு போடாதுங்க, கடைசியில வந்து போட்டு போட மாட்டாங்க. அப்படியான ஒரு சூழல்ல நீங்க வந்து கட்டாயம் டிமாண்ட் பண்ணி வாங்க முடியாது. ஒரு பாயிண்ட், வெஸ்ட் பெங்காலோ பீகாரோ கேட்ட மாதிரி இந்த அரசாங்கத்தோட குடிமை உங்க கையில இருக்குது. ஸ்பெஷல் பேக்கேஜ் ஏன் உங்களால கேட்க முடியல? இல்ல இங்க பாருங்க, 29 அம்சங்கள்ல 65 கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் பினான்சியல் இம்ப்ளிகேஷன் இருக்கு. எல்லாம் சேர்த்து 84,000 கோடிக்கு மேல பினான்சியல் இம்ப்ளிகேஷன் இருக்கு. அவங்க குடுமி கிடுமில நாங்க சொல்ல மாட்டோம். அவங்க தேர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, தேர் ரன்னிங் தேர் பார்ட்டி. எங்களுக்கு 50 நீங்க ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் கட்டாயம் உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்படியான சூழல்ல அவர் அந்த இல்ல இப்ப காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களே கூட கேட்காத விஷயங்களை நாங்க கேட்டிருக்கோம். இந்த 6 விஷயங்கள்ன்றது கிரிட்டிக்கலான விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும். மகாராஷ்டிரால பிஜேபி ஆளும் மாநிலம், அவங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற அதே பிரச்சனை. அவங்களும் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட், அவங்களும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஆனா அவங்க வந்து இதை கேட்கல. ஏன்னா பிஜேபி ஆளும் மாநிலம்ன்றதுனால நம்ம எல்லாத்துக்கும் என்ன எடுத்து கேட்டுட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும்
GST காஷ்மீருக்கு 80,000 crores வந்து 80,000 கோடி ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கிற அரசாங்கம் பீகாருக்கு இருக்குது, வெஸ்ட் பெங்கால் கொடுக்கும்போது தமிழகமும் கேட்டு பெற முடியும். நாங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் பேக்கேஜ் தமிழ்நாட்டுக்கு பாருங்க, ஸ்பெஷல் பேக்கேஜ்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வந்து நுண்டியான ஸ்டேட் இல்ல, முடமான ஸ்டேட் இல்ல, நம்ம வந்து வலிமையான மாநிலம். இந்த நேரத்துல அதை போய் கேட்கறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா கடன் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுடைய கடன் கடன் சுமை நமக்கு இங்க பாருங்க சார், 11 லட்சம் கோடி ஜிடிபி ஐடி இருக்கும், 4.5 லட்சம் கோடி விட்டுட்டு போனது 5 வருஷத்துல 11 லட்சம் கோடி ஆக்கி இருக்கோம். நம்ம வந்து வலிமையான மாநிலம்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1 லட்சம் கோடி இருக்கும் பொழுது திமுகவை கேள்வி கேட்டோம் என்ன நிலைமை? அதாவது முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து சென்ற ஆட்சியில வந்து மே மாசம் நடக்க ஒரே நிமிஷம் சார், மே மாசம் நடக்க வேண்டிய செப்டம்பர் மாசம் வச்சாங்க. அதுல என்ன சொன்னாங்க, 2,42,000 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா 2011 ஆட்சியை தொடங்கும் பொழுது அந்த முதலீட்டாளருடைய மொத்த மதிப்பு எவ்வளவு சொன்னா 74,000 கோடி. இது 74,000 கோடி நாங்க. ஆனா 2014 அது 24,000 கோடி, 50,000 கோடி குறைஞ்சு போச்சு. அது இல்லாம அந்த ஆட்சி முடியும் போது செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி மரியாதைக்குரிய தனபால ஒரு புள்ளி வர சொல்றாங்க, 110 அறிவிச்ச திட்டங்கள் 181 திட்டங்கள், அதுக்கான மொத்த மதிப்பீடு 84,000 கோடின்றாங்க. 84,000 கோடின்னு சொல்லிட்டு நம்ம இது அந்த மொத்த கணக்கீட்டு சிஎம்ஜி ரிப்போர்ட்டா சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க சொன்னா 84,000 கோடியில வெறும் 14,000 கூட செலவழிக்கல அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்குன 1000 கோடி அப்படியே தான் இருந்தது, வறுமை ஒழிப்புக்காக ஒதுக்குன 200 கோடி அப்படியே தான் இருந்தது, அதே மாதிரி பிளாஸ்டிக் ரோடு கழிவுகளை வச்சிருக்க அந்த ரோடு 100 கோடி அப்படியே தான் இருந்தது. இதை பயன்படுத்தவே இல்லை. வெறும் நிதி ஆதாரம் வரப்போகுதுன்னு சொன்னா 20% கூட அது வராது. 2,42,042,000 கோடின்றாங்களா, அது 20% கூட வராது. எப்படி நிதி சரி செய்ய போறாங்க? பாண்டியராஜ், நம்ம பிரேக் முன்னாடி பேசணும், உங்களுடைய பதில்கள் அதுக்காக பேசணும். நீங்க இந்த விஷயம் மதுவிலக்குல என்னுடைய கருத்து சொல்லிடுறேன். இங்க பாருங்க, முதலீட்டாளர் மாநாட்டில இருந்து நம்ம எடுத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ், முதலீடு உறுதிகள் வந்து பெருமளவுல சக்சஸ் ஆயிருக்கு. 60,000 கோடி வந்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்குன்னு அம்மா கமிட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த திட்டங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு மாதம் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். அதை கூட வந்து இது இல்லாம ஒன்று வரல அப்படின்னு சொல்லி பேசுறப்பதான் அதை கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாயன்சி, அதனால நமக்கு இருக்கிற தாக்கம் மிகப்பெரிய தாக்கமா இருக்கும். நம்ம பட்ஜெட் சைஸ் வந்து 1,66,000 கோடி நம்ம லாஸ்ட் இயர் கொண்டு போனோம். 1 லட்சம் கோடிக்கும் கீழே இருந்தது 1,66,000 கோடியாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பா இந்த வருடம் வந்து 2 லட்சம் கோடியை நம்ம தாண்டுவதற்கு நல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சட்டமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்புறாங்க விஜயதரணி, நீங்க வந்து அவதூறு வழக்குகளை குறைக்கலாமே, அதை நேரடியா அதுக்கான பதில் கொடுக்கறத விட்டுட்டு உங்க பிரச்சனையை பொது பிரச்சனை ஆக்காதீங்க அப்படின்றது வந்து எப்படி இருக்க முடியும்? ஒரு பொதுவாக வெளியில இருந்து நீதிமன்றம் கூட ஏன் வந்து இப்படியான அதிகப்படியான வழக்குகள் வருது அப்படின்னு கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இல்ல அதான் அது ஒரு லெவல்ல வந்து ரொம்ப நான் சேலண்டா அந்த கேள்வி வந்தது. அந்த நேரத்தில் நானும் இருந்தேன். அவங்க கேட்ட விதமும், முதல்ல கேட்ட விதம் வேற, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் சிச்சுவேஷனை சொல்லி எந்த சிச்சுவேஷன்ல அவங்க வந்து அந்த கோர்ட்டுக்கு போக முடியாம இருந்தது அப்படின்றத பண்ணப்போ எல்லாருமே கொஞ்சம் மெல்ட் ஆனாங்க, சபையில வந்து மெல்ட் ஆனாங்க. ஆனா முதல்ல அவங்க கேட்ட விதம் அப்படி கிடையாது. அதனால அமைச்சருக்கு எடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து பொதுவான ரெஸ்பான்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி என்னுடைய சொந்த துயரத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரும் அவங்களை இன்டர்ப்ட் பண்ணல. ஃப்ராங்க்லி அந்த இஷ்யூவே பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு கேட்கக்கூடிய ஒரு விஷயமா, அது மாதிரி வந்து அவதூறு வழக்குல இருந்து எதுக்கு விடுவித்துருங்க, அரசாங்கம் தான் செலவு, அந்த மாதிரி முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. டெஃபமேஷன் என்கிற அந்த அவதூறு வழக்கு வரதுக்கே காரணம் இந்த 2 கட்சிகளுக்கும் சொல்ற விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைதான். நவம்பர் 25ஆம் தேதி ஆனந்த விகடன்ல மந்திரி தந்திரி என்கின்ற அந்த நிகழ்ச்சி குறிப்பிட்டு முரசொலி எழுதுவதற்காக கலைஞர் மீது ஒரு அவதூறு வழக்கு 15 வழக்குகள் வந்தாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது 225 வழக்குகள். நான் எங்க கட்சியில நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட வைகோ அவர்கள் வந்து மன்மோகன் சிங் எழுதிய கடிதம், எங்க கட்சியை உடைக்க பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்ஜி செஞ்சு வச்சு எழுதின கடிதம் உள்ளிட்ட டெஃபமேஷன் கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் பாரபட்சம் பார்த்தாங்க. எல்லா கேஸ்லயும் வாபஸ் வாங்குறேன்னு ஒரு சட்டசபையில அறிவிச்சாங்க. ஆனா 225 கேஸ்ல எங்க கேஸ் தான் விட்டுட்டாங்க. அதுலயும் குறிப்பாக சிறப்பாகவும் ராஜா அண்ணாமலை மன்றத்தை ஈழத்திலே நடந்தது என்கின்ற தலைப்புல கண்ணப்பன் எங்களுடைய கட்சியில் அவைத்தலைவராக இருந்து இன்னைக்கு வந்து திமுக போயிட்ட கண்ணப்பன் தான் தலைமை. அவர் மேல இவர் மேல கேஸ், டெஃபமேஷன் கேஸ். ஆனா வசதிக்கு சார்ஜ் ஷீட் போடும்போது கண்ணப்பனை எடுத்துட்டாங்க வைகோ. ஆக ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில தான் இந்த டெஃபமேஷன் கேஸ்கள், அவதூறு வழக்குகள் இன்றைக்கு வருகின்றன என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பதிய வைக்கிறது, ஒரு கோயபல் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து பொய்யை திருப்பி சொல்லிட்டு இருந்து அது உண்மையாக நினைக்கிறது, இதை ஒரு வியூகமாகவே சில கட்சிகள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிச்சது. குறிப்பா சில இண்டிவிஜுவல்ஸ் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப சட்ட ரீதியா இருக்கிற எங்களுக்கு வாய்ப்பு என்ன, அவங்களை போய் அடிக்க முடியாது. நாங்க எங்களை
அந்த மாதிரி கட்சி கிடையாது நாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க மேல அவதூறு வழக்கு தான் போடணும் அப்படின்றது. அதுல என்ன லீகலா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணி கொண்டு வாங்க. சட்டமன்ற விவாதங்களை பத்தி தொடர்ந்து நம்ம எப்ப விவாதித்தாலும் வருகின்ற ஒரு முக்கியமான கேள்விங்கிறது இந்த நேரடி ஒளிபரப்பு அப்படிங்கறதுல என்ன பிரச்சனை அரசாங்கத்திற்கு? இந்த நீங்களே சொல்றீங்க போன சட்டமன்றத்தை விட இந்த முறை ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கு அப்படின்னீங்க. இந்த ப்ரொடக்டிவா இருக்கிற ஆர்குமெண்ட் விவாதத்தை அத்தனை மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் நல்லது தானே அது? இல்ல சபை விவாதங்கள் உங்களுக்கு நீக்கும் பொழுது அந்த உரிமை அவருக்கு இல்லாம போயிருது. இந்த எனக்கு இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கிற ஒரே இஷ்யூ இதுதான். என்னோட இஷ்யூ பர்சனலா நீங்க கேட்டீங்கன்னா, அவை நல்லா நடக்கணும்னா சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை அவை குறிப்பிலிருந்து நீக்க வைக்கிறது. அவை குறிப்பிலிருந்து நீக்க வைக்கிற உரிமையே இந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் பாராளுமன்றத்துல எப்படி நடக்குது? இல்ல உங்களுக்கு பாராளுமன்றம் என்னங்க நடக்குது இன்னைக்கு? போன பீரியட்லயும் சரி இந்த பீரியட்லயும் மோஸ்ட் அன்ப்ரொடக்டிவா போயிட்டு இருக்கு. அதுக்கு டைரக்ட் டெலிகாஸ்ட் ஒரு காரணம் நினைக்கிறேன். எல்லாரும் டெலிகாஸ்ட் இருக்கிறப்ப அது ஒரு ஷோ காட்ட நினைக்கிறாங்க. கேரளால வேட்டி விட்டுட்டு இருக்காங்க. கடந்த ஒரு மணி நேரமா இந்த விவாதத்துல ரொம்ப ரீசனபிளா மாஃபாய் பேசினாரு. இந்த லைவ் டெலிகாஸ்ட் வரும்போது அவருடைய பேச்சு ஸ்லிப் அது லைவ் டெலிகாஸ்ட் பண்றதால தான் ப்ரொடக்டிவிட்டி போகுதுன்றது அது மாஃபாய் சொல்றது ரொம்ப நம்முடைய அசெம்பிளில என்ன நடக்குது நம்ம தொடர்ந்து விவாதிச்சுட்டே இருக்கோம். இதற்கான அவசியமே லைவ் டெலிகாஸ்ட் இருந்ததுன்னா நடக்காது. மக்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. சொல்றேன் அவை குறிப்பு நீங்க சொல்றது மாதிரி அவை குறிப்பில் ஒரு எம்எல்ஏன்றவர் மக்கள் பிரதிநிதி எல்லா இடத்திலையும் தன்னை கண்ணியமா நடத்திக்கணும். நான் சபையில மட்டும்தான் கண்ணியமா இருப்பேன்னு கிடையாது. பொது வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே ஆங்கிலத்துல சொன்னா he has to conduct himself decently. அப்படி இருக்கும்போது சட்டசபைக்குள்ள மட்டும் அவர் டீசென்ட்டா இருப்பாரு, வெளியில இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த நேரடி ஒலிபரப்பு என்பது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை இன்னும் கட்டுப்பாட்டு உள்ளவர்களாகவும் மக்கள் பிரச்சனை மட்டுமே பேசக்கூடியதாக கொண்டு போகும். இங்க இருக்கிற அரசியல் சூழல் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பல பேர் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்ய அவங்க மக்களை பற்றி கவலைப்படுகிறாங்களா? அப்படி சட்டசபைக்குள்ள கண்ணிய குறைவான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு கடிவாளமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழல், அரசியல் சூழல்ல இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல அவங்க தலைவரை இந்த விஷயங்கள் பேசினா தலைவர்கள் சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்கன்னா அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிற உறுப்பினர்களை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கிறவங்க எந்த இடத்துல இதுல கட்டுப்பாடு இருப்பாங்க? நேரடி ஒலிபரப்பு என்பது அது போன்ற உறுப்பினர்களையும் வழிக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கு. ஏன்னா மக்கள் பாக்குறாங்க. நீங்கள் வரம்பு மீறி உங்கள் தலைவரை புகழ்வதும் வரம்பு மீறி எதிர்க்கட்சி தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பதும் இது எல்லாமே நீங்க லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்தீங்கன்னா நிக்கும். எதன் பொதுக்கூட்டங்கள்ல இதெல்லாம் பேசிட்டு எதன் பொருட்டும் நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் இதே சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பொதுக்கூட்டங்கள்ல பல வகையா பேசுறாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்கள் பார்வை மாறி இருக்கு. நம்ம பார்க்க அது ஒரு நெருக்கடியா உருவாகி லைவ் டெலிகாஸ்ட்க்கு வேண்டாம் என்று மாஃபாய் சொல்றதுக்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல, புரிந்து கொள்ளக்கூடியதாக. டிரான்ஸ்பரன்சி இன் பப்ளிக் லைஃப் சொல்லுவாங்க. எல்லா கட்சிகளுமே டிரான்ஸ்பரன்சி இன் பப்ளிக் லைஃப்னு கோஷமா வைக்கிறாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் அதுல இருக்கிறோமோ இல்லையோ, நிர்வாகத்துல இருக்கிறோமோ தெரியும், குறைஞ்சபட்சம் சட்டமன்ற நடவடிக்கையாவது சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு பண்ணாதான் இன்னும் ஆரோக்கியமான சட்டமன்றமா இருக்கும். மக்கள் பிரதிநிதிகள் அந்த மக்களுக்காக என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்க, அவங்களுடைய பணிகள் எப்படி இருக்குங்கிறத அவங்க மக்கள் கேட்டீங்கன்னா ஏற்கனவே கடன்ல இருக்கு, நிதி சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்பான்சர் கொடுத்திருப்பாங்க. அந்த பாலி ஏற்கனவே நீதிமன்றத்துல அதுக்கெல்லாம் அதிமுக தலைமை ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவர் அப்படிதான் பேசுவார். முடிவு எடுத்துட்டேன்னு சொன்னா நம்மளோட அதிகமா அதை பத்தி பேசுவாங்க. அம்மா அந்த நிலையை எடுத்துட்டாங்கன்னா அண்ணன் தான் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதுல சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு தெரியும் நல்லா, உலகம் ஃபுல்லா சுத்துறவங்க உலக நாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது ஜனநாயக இங்க இந்தியாவில ஆரோக்கியமான ஒரு சதவீதமான மாநிலங்கள்ல இது இல்ல. சட்டமன்ற பாராளுமன்றத்துல இருக்கிறது. ஆனால் பல இடங்கள்ல ஏஜென்சி வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்களே தவிர நேரடி ஒளிபரப்புங்கிறது பல மாநிலங்கள்ல இல்லாத சூழல் தான் இருக்குது. இல்ல பல மாநிலங்கள்ல இல்லாத என்ன காரணம் தெரியல. அதே நேரத்தில் அது தேவையா இல்லைங்கிறது சப்ஜெக்ட். தேவையினால என்ன நன்மை மக்களுக்கு என்ன போய் சேரும்? ரொம்ப வெளிப்படையாக உங்களுடைய ஆன்சர்ஸ் ரொம்ப அக்செப்டபிளாக எல்லாரும் பார்க்கிற எல்லா நேரங்களும் இந்த ஒரு விஷயத்துல அது இருக்கா? சொன்ன ஆர்குமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்ப ஸ்பீக்கருடைய ரைட் ஒரு இடத்தை ஒரு சொல்ற விஷயத்தை
அவை குறிப்புல பாராளுமன்ற ஸ்பீக்கருக்கு அதே பிரச்சனை இருக்குல்ல. அவரும் கேவலமா இருக்கு. உறுப்பினர்கள் நீ பார்லிமெண்ட் ப்ரொடக்டிவா இருக்கா? இல்ல சார், இல்ல இப்ப எக்ஸ்பெஞ்ச் பண்ணக்கூடிய அவை குறிப்புல இருந்து நீக்கக்கூடிய சூழல் என்பது எப்பயாவது தான் வருது. அதே ஒரு காரணமாக வைத்து மக்களோட உரிமையை ஏன் தடுக்கிறீங்க? வந்துட்டா இந்த மாதிரி அவை குறிப்புல நீக்கிறதுல ரொம்ப கம்மியாயிரும். பயப்படுவாங்க, பேச ஒரு நெருக்கடி பாக்குறாங்கிற எண்ணத்துல ஜனநாயக மரபுகள் கண்ணியத்தோட அவங்க செயல்படுவாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில இத்தனை இடங்கள்ல வச்சிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி 20% சட்டமன்றங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 சட்டமன்றங்கள்ல வச்சிருக்காங்க. கேரளா அதற்கு தலையாய நல்ல விஷயங்கள். இது வந்த உடனே டிசிப்ளின் ஆயிட்டாங்களா? இது வந்த பிறகு இப்ப டெலிகாஸ்ட் வச்சப்பதான் லைவ் டெலிகாஸ்ட் நீங்க சொல்ல கூடாது. ஏன்னா நீங்க தான் முன்னுதாரணமா இருக்கிற அரசு எல்லா மாநிலங்களுக்கும். அதனால மற்ற மாநிலங்கள் இல்ல நம்ம சொல்லக்கூடாது. நம்ம முன்னுதாரணமா செய்யறதுக்கு தமிழக அரசாங்கம் அப்படியான ஒரு நிலைப்பாடு நீங்க பேசுறீங்க ரொம்ப குறைவா இருக்கு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, 18 பேர் இன்னைக்கு பேசிக்கிறேன். நேத்து இன்னைக்கும் 18 பேர்ல ப்ரொடக்டிவிட்டியா இந்த பட்ஜெட்டை பத்தி தொகுதியை பத்தி பேசுறேன் எத்தனை பேரு? எல்லாரும் பேசுறேன். நான் என் தொகுதி மக்கள்கிட்ட சொல்லுவேன் பேசுறேன்னு, அண்ணன் சொல்லுவாரு. மத்தவங்க சண்டை போட்டவங்களும் பேசுறேன்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே என்ன நடந்தது? நீங்க என் பாயிண்ட் தான் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்றீங்க. ஏன்னா இப்ப நம்மளும் நீங்களும் நான் நல்லா பேசணும்னா அது எடுத்து போட மாட்டாங்க. நான் பேசுனதுல ஒரு கான்ட்ரோவர்சி வந்து அதுல 2 சண்டை வந்துச்சுன்னா தான் எனக்கு எடுத்து போடுறாங்க. இப்ப எல்லாரும் லைவ்ல அது எல்லாமே வந்து எல்லாரும் நல்லதா இருந்தாலும் எல்லாரும் லைவ்ல வந்து ஊடகம் வந்து ஒரு பிஹேவியர் மாத்திருன்றதுல எனக்கு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் போடுறது ஊடகங்களுக்கு கொடுக்கிற காட்சிகள் எல்லாம் நீங்க கொடுக்கறதா, நாங்க எதுவும் எடுத்துக்க முடியாது. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த சட்டமன்ற பேரவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டப்பேரவைகளை விட ஓரளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவான விவாதங்கள் நடப்பதாக மணி உள்ளிட்டவர்களும் மற்றவர்களும் கூட அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இதுவே கூட இன்னமும் அதிகபட்சமாக முக்கியமான பிரச்சனைகளை அலசுவதாக தனிநபர் விமர்சனங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு விவாதமாக இந்த சட்டமன்றம் தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு